ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் கருப்பு கவுனி அரிசியில் கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் முக்கியமாக குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அரிசி சாப்பிட்றதுனால ஏதாவது ஒரு ஃபார்மில் தினமும் இதை எடுத்துக்கணும். டெய்லி இதை ஒரு வேளை சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டு வரும்போது முக்கியமாக நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய மன அழுத்தம், அதாவது நம்ம வேலை அல்லது சூழ்நிலை, இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் காணாமல் ஓடி போயிடும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் உள்ள சுகரோட, சர்க்கரையோட அளவை சீர்படுத்தும். பிளட் ப்ரெஷரையும் இது சீராக்கும். இன்னும் ஏகப்பட்ட வியாதிகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இதை பயன்படுத்தி எப்படி கூழ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அரிசி மூழ்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு ஊற வைக்க போகிறோம். மினிமம் 3 hours ஊறினா போதும். இது இருந்தாலும் நம்ம 12 hours வரைக்கும் கூட இதை ஊற வைக்கலாம். எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது, சத்து, சீக்கிரம் வேகும் இந்த அரிசி. 1 கப் அரிசி எடுத்துருக்கேன் இன்றைக்கி கூழ் செய்கிறதுக்கு. இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தண்ணி விட்டு களைஞ்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா இதை ஊற வைக்கணும். நல்லா கையால் இந்த மாதிரி தேய்ச்சி களைஞ்சி விட்டுக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால அதே கப்பால் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்து மெஷர் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஓப்பனில் கொதிக்க விடலாம். குக்கரில் தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன், பட் க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறதில்ல, ப்ரெஷர் குக் பண்ண போகிறதில்ல, ஓப்பனில் தான் வேக வைக்க போகிறேன். அரிசி ஒரு 12 hours நல்லா ஊறி இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பிளாக் ஆகிட்டு பாருங்கள் வாட்டர் ஊறி. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஜார்லேருந்து தண்ணியை மாத்திரம் இதில் பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அரிசி ரொம்ப நல்லா ஊறி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுரும், லேட் ஆகாது, டக்குன்னு உடனே அரைப்பட்டுரும். இது கூட நம்ம இருத்து வச்சுருக்க அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா ஈவனாக கரைச்சி விட்டுக்கணும். இதை கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இதில் விட்டுடணும். மாவு சேர்த்த உடனே கைவிடாமல் கிளறணும், கட்டியாக ஆகாமல் கிளறி விடணும். இது வேக ஆரம்பித்தோன்னே கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். அதே மாதிரி நல்லா பிளாக் கலர் ஆகும். வேக வேக ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும், நல்லா கெட்டியாகும். இதுக்கு டோட்டலாக 1 கப் ரைஸ் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு 8 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். ப்ளைன் வாட்டர் 5 கப், ஊறின வாட்டர், அரிசி ஊற வச்ச வாட்டர் ஒரு 3 கப் சேர்த்துருக்கோம். இந்த ஊற வச்ச வாட்டரை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதில் தான் ஃபுல்லாக சத்து இருக்குது. 25 minutes ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒயிட்டிஷாக வரும், நுர வரும். அதே மாதிரி கிளறி பார்த்தோம்னா ஒரு கேழ்வரகு கஞ்சி பதத்துக்கு இருக்கும். அது குழக்கழுப்பு தன்மை நல்லாயிருக்கும், வெந்திருக்கும். அரிசி கையால் தொட்டு பார்த்தாலும் இந்த அரை அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுறணும். இது பாயில் ஆனோடனே இதோட வாசனை, தனி வாசனை இதுக்கு உண்டு, சூப்பராக வருது. பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு பிளேட் போட்டு மூடி ஓவர் நைட் விட்டுடலாம். மார்னிங் தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். அதாவது அரிசி இன்றைக்கி மார்னிங் ஊற வச்சா அதை இன்றைக்கி ஈவினிங்காக அதை அரைச்சி திரும்ப நாளைக்கு மார்னிங் தான் இதை கூழ் சாப்பிட போகிறோம். ஓவர் நைட் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா பதமாக சூப்பராக வாசனையாக இருக்குது. நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து கரைச்சி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கம்மியாக ஆஃப் சால்ட் போட்டால் போதும். இதுக்கு ஜாஸ்தியாக உப்பு வாங்காது. அதே மாதிரி கொஞ்சமாக ஆனியன், குட்டி ஆனியன் கட் பண்ணது கொஞ்சமாக அங்கோனி இங்கோனி இருக்க மாதிரி, ரொம்ப நிறையா போட்டுறக்கூடாது, சேர்த்து மோர் சேர்த்து சாப்பிட போகிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு வாய் மோர் சேர்த்துக்கிறேன்.
அதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட சாம்பார் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான கருப்பு கவுனி அரிசி கூழ் ரெடி. இந்த கூழுக்கு எந்த விதமான சைடிஷும் தேவையில்லை. இருந்தாலும் இன்றைக்கி நான் ஆவாரம் பூ துவையல் செஞ்சுருக்கேன். அதை வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ஹெல்த்தியான கூழை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. கண்டினியூஸாக மறக்காமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.